அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படி இருக்குங்கிறது அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு எண்ணெய் கலையம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், அடிப்பகுதி வந்து எவ்வளோ ஒரு தட்டையாகவும் மேல் பகுதி அப்படியே குறுகியும் இருக்குது. இது பார்க்குற சேஃப் பார்த்திங்கன்னா அப்படி ஆட்டினீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பூ மாறுற மாதிரி உங்களுக்கு அந்த சேஃபில் ஆடும். ஸோ ரொம்பவே கனமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹேண்ட்மேடில் இது பாருங்கள், ஃபுல்லாக கர்விங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நடுப்புற பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 16 இன்ச் இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது. சேம் அதே மாதிரி பூஜை பிளேட்டில் இங்கே பாருங்களேன், நடுப்புற அழகாக வந்து ஒரு சேவல் இருக்கிற மாதிரி என்ன ஒரு அழகான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் பாருங்களேன். ஸோ இது வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அந்த சேவல் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேட். இது வந்து நல்ல ஓல்டு பிளேட், நல்லா இருக்குது. ஸோ அதில் இது இன்னொரு பிளேட். இது இதுவுமே சைஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். இந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கும், அடுத்தது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், நடுப்புற பார்த்திங்கன்னா குழிவாக வந்து சக்கரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா வந்து ஒரு குழிவாக சக்கரம் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பீஸு, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. இது எல்லாமே வந்து நீங்கள் அழகாக பூஜைக்கு இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து விபூதி கொட்டி வைக்கக்கூடிய அந்த விபூதி பவுல் தாங்க இது. ஸோ இது வந்து சக்கரை மாதிரி நல்லா சுற்றுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே வந்து திறந்தீங்கன்னா இதில் விபூதி கொட்டி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்விங் ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட்டு 2 வெங்கல கிண்ணம். ஸோ இங்கே பாருங்கள், 2 கிண்ணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பித்தளை கிண்ணம், ஒன்று வந்து வெங்கல கிண்ணம். ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பானை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பானை. ஸோ இதெல்லாம் இந்த மாடல் இப்போ வந்து வர்றது கிடையாது, இது வந்து ரொம்பவே பழைய மாடல் இது. ஸோ உள்ளுக்குள்ளேயும் ரொம்பவே க்ளீன்டாக இருக்குது, அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே க்ளீன்டாக இருக்குது. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே வந்து தண்ணி பிடிக்கும். அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கலத்தில் ஒரு நல்ல ஒரு பருப்பு சட்டி தாங்க அது. நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ளேயுமே நல்லாவே பாலிஷ்டாக இருக்குது. இதுவுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் பிடிக்கும், 1.5 லிட்டர் டு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்லாவே இருக்குது கண்டிஷனாக. ஸோ இந்த பால் காய்ச்சறதுக்கு, பருப்பு வைக்கிறதுக்கு, சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்கலங்கும் போது உங்களுக்கே தெரியும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி நம்ம குக் பண்ணால் எந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் கிச்சனுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாமிகிட்ட வந்து தண்ணி வச்சு வைக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மினியேச்சராக இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த லோட்டான்னு சொல்லுவோம் இது. இந்த லோட்டா பாருங்கள், அதுலேயே வந்து ஒரு மினி வெர்ஷன் இது. அடுத்தது சின்னதாக வந்து ஒரு வடிதட்டு, பித்தளை வடிதட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி கூஜா. இந்த கூஜா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன டம்ளர் இருக்குது. ஸோ ரொம்பவே சின்னதாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்லா வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சுவாமி வச்சுக்கக்கூடிய அந்த சுவாமி மாடம் தான் இது. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே விநாயகர் அழகாக வச்சுக்கலாம் நம்ம. விநாயகர் வச்சுட்டு ஒரு சுவாமி மாடம் மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் அடித்து வச்சு அழகாக இதை மாட்டிக்கலாம். அதே மாதிரி இதை மாட்டினீங்கன்னா அது கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி விளக்கு. ஸோ
இந்த குட்டி விளக்கு பார்த்திங்கன்னா பிரான்ஸில் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அது கீழே இந்த செயின் மாதிரி மாட்டி அழகாக தொங்க விடலாம். ஸோ இந்த மாடல் வாங்கினா கூட இதுக்கு அழகாக அதில் தொங்க விடுறதுக்கு இந்த விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழைய கெரோசின் லேம்பு பாருங்கள், ரொம்பவே வெயிட்டாக இருக்கக்கூடிய பழைய கெரோசின் லேம்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான நம்ம முறி பவுல் தாங்க. இது ரொம்ப ரேர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. இங்கே பாருங்களேன், சுத்தியல் அடித்து கூட அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து சுத்தியல் அடித்து பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த ஹேமர் இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து பாலிஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம், பிளாக்காக இருக்கிறனால பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 kg வெயிட் இருக்கும். இதெல்லாம் இப்போ வரது கிடையாது, ஏற்கனவே வந்தது தான். அது நம்ம வச்சுருந்தது இப்போ போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 கிலோ அளவுள்ள ஒரு கூஜா தான் இது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் இருக்குது தண்ணி குடிக்கிறது. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹேண்டில். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ கலெக்ஷனில் வச்சுருந்தவங்கள்டேருந்து நம்ம வாங்குறது தான் அதெல்லாம். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து பாருங்கள் க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டம்ளர் இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அழகாக அந்த டம்ளர் வித்து கூஜா நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது, எந்த டேமேஜும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தண்ணி குடிக்கிற சொம்பு, உள்ள டின் கோட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே கண்டிஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சாம்பார் வாளி, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. யாராவது ஹெவியாக வேணும் சாம்பார் வாளி, ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கணும், நிறையா வரணும், ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த சாம்பார் வாளி வாங்கி வச்சிங்கன்னா அழகாக ஒரு நல்ல வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி பரங்கிக்காய் வாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரங்கிக்காய் வாளி தான் உள்ளுக்குள்ளே டீன் கோட்டரோடு இருக்குது இந்த பரங்கிக்காய் வாளி. அடுத்தது பாருங்களேன், தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு சர்வம், ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ வெயிட் இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த தண்ணியோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே அன்னை வச்சு ஒரு சாவி விளக்கு இருக்குது பாருங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாவி விளக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்னை வச்சுருக்கோம், ரொம்ப ரேர் கலெக்ஷன். அது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சால் தான் இது. இதெல்லாம் வந்து ரொம்பவே கிடைக்காத ஒரு பொருளுங்க இந்த சால். அங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு யூனிக் கலெக்ஷன் தான் அது. ரொம்ப ரேரஸ்ட்டு பீஸ் இருக்குல்ல, ரேரஸ்ட்டு பீஸ் அது பாருங்கள். அந்த கொப்பரை மாடலில் இப்படி ஒரு ரேரஸ்ட்டு பீஸு 2 பக்கமும் வந்து புடி வச்சுருக்கு பாருங்கள். இதில் தண்ணிலாம் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் 6 லிட்டருக்கு மேலேயே பிடிக்கும் இது. ஏதாவது ஃபங்க்ஷன் டயத்தில் நீங்களே ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஈயம் பூசி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து குக் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதில் ஈயம் தான் பூசி இருக்குது, பட் ஆனால் ஈயம் போயிடுச்சு. வேணா ஈயம் பூசி வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் குக் பண்ணுறதுக்கே தாராளமாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஹெவி பீஸ் அது. ஸோ இன்றைக்கி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் வேணும், நீங்கள் வாங்கணும், இதில் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.